சரி, தப்பு நம்ம மேல இருக்குது. இறங்கி போறதுல தப்பு இல்ல. பிரபுலாம் கூட மாட்டான். நாமளா அவனுக்கு கூப்பிட்டு பார்ப்போம். இன்னும் கோவம் குறையில போலுதே. அவனுக்கு கோவம் இன்னும் அடங்கல. அமெரிக்காவுக்கு போறத சொல்றதுக்கு தான் என்ன பார்க்க வர சொல்லியிருப்பான். இனி சொல்ல மாட்டான். என்னை விட்டு போறதுக்கு அறிகுறியாதான் வெட்டி முதல்ல போச்சோ. பார்த்த சொன்ன மாதிரி நானும் பிரபுவும் சேர்றது கடவுளுக்கே பிடிக்கலையா? HSV எஸ் பிரபு சாரை பார்க்கணும். சார் இப்ப பார்க்க முடியாது. அவர் அமெரிக்கா போற அவசரத்துல இருக்காரு. அமெரிக்கா போறாரா? எப்ப வருவாரு? அவர் ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா போறாரு. திரும்ப வர மாட்டாரு. திரும்பி வர மாட்டாரா? என்ன சொல்றீங்க? என்ன திடீர்னு இப்படி? ஆக்சுவலி அவர் அமெரிக்கா போறது எங்களுக்கே நேத்து தான் தெரியும். நேத்தா? ஆமா, நான் நேத்து வந்தப்ப நீங்க இதை சொல்லவே இல்லை. இத நீங்க வந்துட்டு போனதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கே நியூஸ் வந்தது. அப்ப பிரபு லெட்டர் படிச்சிட்டான். படிச்சு டென்ஷன் ஆகி இனி சத்தையா மூஞ்சிலே முடிக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டான். சக்சஸ்! நினைத்ததை நடத்தியே முடிப்பவன் நான். கண்ணி, கண்ணி, உன் பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சுடா. நீ கொடுத்த மெட்டியும் லெட்டரையும் பார்த்து வெறுத்து போய் அந்த பிரபு பையன் கிளம்பிட்ட. ஐயோ, நான் போட்ட ஸ்கெட்சில சத்யா மட்டும் தான் போவான்னு பார்த்தா இந்த பையன் நாட் அவுட்டா ஓடுறான். ஐயோ கண்ணி, நீ ஒரு ராஜதந்திரத்தை கரைத்து குடித்து விட்டாயடா கண்ணி. அவன் போட்ட வெட்டியை வைத்து அவனையே கவுத்து விட்டாயடா. அடடா டே பிரபு பயல, நீ யாளுக்கா மாலை போடுற? உனக்கு வச்சா பர்ற மலர் வாழ ஒளிந்தான் துரோகி. இனி யாரும் எனக்கு போட்டி ஆட்களே கிடையாது. என் செல்ல சத்தியாவ நான் தான் திருமணம் பண்ணிக்கொள்வேன். அவளுக்கு நான் தான் நாயகன், எனக்கு அவள் தான் நாயகி. இதை யாராலையும் தடுக்க முடியாது. திருமணம் ஆனவுடன் தேன் நிலவுக்கு எங்கே போவது? ஊட்டி இல்லை கொடைக்கானல், ஏற்காடு, கொல்லிமலை. ஃபாரின் காரி மாதிரி பொண்டாட்டி வச்சுக்கிட்டு லோக்கல்ல போய் ஹனிமூன் போவாங்களா? சத்யாவை கூட்டிக்கிட்டு ஹனிமூனுக்கு அமெரிக்கா போறோம். ஐயோ, அந்த பிரபு பையன் அங்க இருக்கான். நம்ம ஆப்பிரிக்கா போவோம். கண்டிப்பா ஆப்பிரிக்கா போறோம். அங்க நானும் சத்யாவும் ஆப்பிரிக்காவிலே செட்டில் ஆகுறோம். உடா கண்டிப்பா வண்டியா. என்ன சார் அவசரமாக கூப்பிட்டீங்களா? யோ, எவ்வளோ நேரம் எங்கே போனேன்? இங்கே தான் சார், பேங்க்குக்கு போயிட்டு வந்தேன். அதுக்கு இவ்வளோ நேரமா? சரி, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் யூஎஸ் கிளம்ப போகிறேன். கண்டிப்பாக போகணுமா சார்? யோ, 2-3 நாளில் நான் போயிடுவேன்னு சொன்னேன்ல. சொன்னீங்க. எப்போ டிக்கெட் போட்டீங்கன்னு என்கிட்ட கூட சொல்லலை.
ஃபேர்வெல் பார்ட்டி வச்சு உங்களோட இன்னும் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பேன் சார். அதெல்லாம் ஒன்றும் வேணாயா, ஆஃபீஸை ஒழுங்காக பார்த்துக்கோ. ம். யோ என்னையா? சார் இல்லை சார், ஒரு மாதிரி ஃபீலிங்காக இருக்குது சார். அதெல்லாம் யார் சார்? ரோட்டில் ஜாக்கி திருட்டு இருந்தேன். நான் பெருசாக படிக்கலனாலும் எனக்கு ஒரு நல்ல வேலை கொடுத்து ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தானே சார் என்னை பார்த்துக்கிட்டீங்க. உங்களை மாதிரி ஒருத்தர்கிட்ட நான் ஒர்க் பண்ணதே இல்லை சார். என்ன எப்படிலாம் பார்த்துக்கிட்டீங்க? நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ண போகிறேன் சார். யோ சார், இஃப் யூ டோன்ட் மைண்ட் ஒரு வாட்டி நான் ஹக் பண்ணிக்கிட்டுமா சார்? யோ என்ன? சரி இல்லை சார், இதோ பாரு சார். ஓவர் ஃபீலிங் உடம்புக்கு ஆகாது. ஓகே? ம் ஓகே சார். அண்ட் இதானே இந்தா, இது எல்லாத்தையும் பார்த்து செக் பண்ணிட்டேன். Okay, ஓகே, அண்ட் சைனும் பண்ணிட்டேன். ஓகே சார். ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டேன். ஓகே சார். என்ன சார் தெரியுங்க, ஏதாவது மிஸ் பண்ணிட்டீங்களா சார்? இல்லை, என் மொபைலை காணும். ஏய் சாரி 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 சார். நான் மொபைலை கொண்டு வரல, வீட்டிலே வச்சுட்டு வந்துட்டேன். இட்ஸ் ஓகே, நான் லக்கேஜ் எடுக்க வீட்டுக்கு தானே போகிறேன், அப்போ எடுத்துக்கிறேன். ஓகே சார். சரியா, நான் அப்படியே கிளம்புறேன். ஆல் தி பெஸ்ட் சார். எப்பயாவது ஃபோன் பண்ணுங்க, இதெல்லாம் மறந்துடாதீங்க. கண்டிப்பாக பண்ணுறேன். ஓகே, பாய். சார் ஒரு நிமிஷம் சார். கைஸ், நம்மளுடைய எம்டி சார் அமெரிக்காவுக்கு ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா 2 years போகிறாரு. ஸோ அவருக்கு நம்மளோட விஷஸாக கைத்தட்டுவோம். தேங்க்ஸ் தேங்க்ஸ் அண்ட் ஆல் தி பெஸ்ட். எல்லாம் நல்லா ஒர்க் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய். கால் பண்றாங்க, அவசியமா இருக்கும். சொல்லுங்க நித்யா. என்னங்க, பிரபு சாரை மீட் பண்றேன்னு போனீங்க, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு ஃபோன் பண்ணவே இல்லை. அவரோட பேசினா எங்களெல்லாம் மறந்துடுறீங்கல்ல? பேசினா தானே மறைக்கிறதுக்கு. என்ன சொல்றீங்க? அப்போ அவர்கிட்ட பேசவே இல்லையா? இல்ல. ஏன், என்னாச்சு? பிரபு சார் உங்களை பார்க்க வரலையா? வந்தான், ஆனா நான் தான் சொதப்பிட்டேன். என்னங்க சொல்றீங்க? ஆமாங்க, 2 பேரும் பார்க்கில் மீட் பண்ணுவான், பேசுறதுக்குள்ள ஒருத்தர் வந்தாரு, எல்லாம் கொலாப்ஸ் ஆயிடுச்சு. யார் வந்தா? அது அது வந்து முக்கியமான ஒருத்தவங்க வந்துக்கிறாங்கன்னு கோச்சிங் சென்டர்லேருந்து எனக்கு கால் வந்துச்சா, அதான் அர்ஜென்ட்டாக கிளம்பிட்டேன். அதனால பிரபு ஆண்ட பேச முடியல. என்னங்க நீங்க வந்த சான்ஸையும் மிஸ் பண்ணிட்டீங்க. அமெரிக்கா போறத பத்தி உங்ககிட்ட பேசதான் வந்திருப்பாரு. அங்க போகட்டுமா வேண்டாமான்னு உங்ககிட்ட சஜஷன் கேட்கறதுக்கு கூட வந்திருக்கலாம். அது தெரியாம குழப்பிட்டீங்களே.
அதான் தெரில. இப்போ என்ன பண்றது? பண்ண வேண்டியதை கரெக்டாக பண்ணாம இப்போ என்ன பண்றதுன்னு கேட்குறீங்க. என்னங்க நீங்க? இதுக்காகவா நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டோம்? கஷ்டப்பட்டீங்களா? என்ன சொல்றீங்க? இல்லை இல்லை, அது வந்து ஸ்பான்சர் விஷயத்துக்கு நானும் ஜாக்கியும் அவர்கிட்ட பேச சொன்னோம்ல, அதைத்தான் சொன்னேன். சரி, நீங்க பார்க் மீட்டிங்கை விடுங்க. இப்போ நீங்க நேர்ல போய் அவரை பாருங்க. நேர்லையா? அவனே மேல கோவத்துல இருக்கிறான், போனே எடுக்க மாட்டான். இந்த சமயத்துல நேர்ல போன அப்படியே அவர் எப்பவுமே கோவத்துல இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனா நீங்க நேர்ல போனா எல்லாமே சரியாயிடும். ஹலோ, என்னாச்சு? ஏன் சைலண்டா இருக்கீங்க? நான் சொன்னா கேளுங்க. நீங்க உடனே கிளம்பி அவரை நேர்ல போய் பாருங்க. எல்லா விஷயமும் கிளியர் ஆயிடும். சரிங்க, நான் போய் பாக்குறேன். அட, சீக்கிரம் போங்க சத்யா. பிரபுவை போய் பார்த்துன்னு வந்துடலாமா? பார்க்கல, என்னால தான் அவன் கோவம் ஆயிட்டான். ஆனா நேர்ல பார்த்தா கோவம் போயிடும்ல. ஆனா இப்ப அவன் ஆபீஸ்ல இருப்பானா இல்ல வீட்ல இருப்பானான்னு தெரியலையே. சரி, ஃபோன் பண்ணி கேட்டுருவோம். அப்பவே ஃபோன் பண்ணி எடுக்கல, இப்ப எடுப்பானான்னு தெரியலையே. என்ன போன் வந்துகிட்டே இருக்கு? இவனை காணமே. சத்யாவா? இவ எதுக்கு இந்த நேரத்துல இவனுக்கு போன் பண்ணிட்டு இருக்கா? ச்சே, இவனை விட மாட்டா போல இருக்கே. இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணுவோம். பிரபு, போன் வச்சிடாத ப்ளீஸ். நான் பார்க்ல உனக்காக வெயிட் பண்ணிருக்கும் போதே எமர்ஜென்சியா ஒரு வேலை வந்துச்சு. அதான் உன்னாண்ட சொல்லாம கொள்ளாம கிளம்பிட்டேன். பார்க்கா? நீ போன் பண்ணப்போ என்னால அட்டென்ட் பண்ண முடியல. சாரி. உன் கோவம் நியாயம்தான், தப்பு ஏமால் தான், நான் ஒத்துக்கிறேன். நான் நேர்ல பார்க்கணும். நான் அப்ப வரேன். நீ இப்ப எங்க இருக்கிற? ஓ, ரெண்டு பேரும் பார்க்ல வேற மீட் பண்றாங்களா? இனி பிரபு அவ கண்ணுலயே படக்கூடாது. பிரபுவை ஒரு நிமிஷம் கூட சென்னையில இருக்க விடக்கூடாது. எங்க இந்த பிரபு இன்னும் காணோம்? காலை கட் பண்றான். இன்னும் கோவம் குறையில பொழுகுதே. நேர்லயே போய் பார்த்துட்டு வந்துருவோம். போலாமா வேணாமா? எப்படியாவது அவனை பார்த்தே ஆகணுமே. ஜாக்கிக்கு ஃபோன் பண்ணுவோம். சொல்லுங்க மேடம். பிரபு எங்க? ஆபீஸ்ல இருக்கிறான். அவர் எப்பயோ கிளம்பி போயிட்டாருங்க. எங்க போய்கிறான்? என்ன தெரியாத மாதிரியே கேட்குறீங்க? பிரபு சார் தான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் யூஎஸ் கிளம்புறாரு. இது என்னையா சொல்ற? இப்ப கிளம்புறானா? அதான் அவர் ஏற்கனவே அமெரிக்காவுக்கு போறான்னு சொன்னால. ஏய் கீச்ச, போறான்னு சொன்ன. எப்போ போறான்னு சொன்னியா? டேய், இத்தனை மணிக்கு அவன் கிளம்புறான்னு ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாது. இப்போ நான் என்ன பண்றது? அவனை எங்க போய் பாக்குறது? என்ன திட்டி என்ன பிரயோஜனம் மேடம்? நான்
நான் தான் உங்ககிட்ட அவரை பாருங்கன்னு அக்கறையாக சொன்னேன்ல. என்னை திட்டி இப்போ என்ன ஆக போகுது? சொன்னேன். ஆனா அவர் டிக்கெட் போட்ட விஷயத்த 5 மினிட்ஸ் முன்னாடி தான் என்கிட்டயே சொன்னார். அவர் உங்ககிட்ட பேசியிருப்பார் நினச்சேன் மேடம். சாரி மேடம். சரி, இப்போ எங்க இருக்கிறான்? ஏர்போர்ட்டுக்கு போயிட்டானா? வீட்டுக்கு போயிட்டு லக்கேஜ் எடுத்துகிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு ஏர்போர்ட் போகிறேன்னு சொன்னார் மேடம். அப்படியா? ஏன் ஃபோன் எடுக்க மாட்றான்? ஃபோனை வீட்லேயே விட்டுட்டாரு. வீட்ல இருக்குதா? அப்ப நான் ஃபோன் பண்ணப்போ அட்டன் ஆச்சே. நீங்கள் ஒன்று பண்ணுங்க, இப்போவே கிளம்பி வீட்டுக்கு போங்க. இப்போ போனால் அவரை பார்த்துடலாம். ஆ, சரி, நீ வை. அப்போ பிரபு என்ன பார்க்கணும்னு கூப்பிட்டது அமெரிக்கா போறத சொல்றதுக்கு தான். ச்சே, தப்பு பண்ணிட்டேன். இந்த பிரபு இன்னும் காணுமே. மேம், பிரபு சார் திங்ஸ் எல்லாம் ரெடி. அமெரிக்கா கிளம்பி போயிடுவானோ? அவள் பேபி, நான் வரத்துக்குள்ள கிளம்பி போயிடாத ப்ளீஸ். ஐயோ, இவன் வேற லேட் பண்ணிக்கிட்டே இருக்கானே. டைம் வேற ஆயிட்டே இருக்கு. ஐயோ ஐயோ, இவன் எப்ப வர்றது, எப்ப கிளம்புறது? அந்த சத்யா வேற துரத்தி துரத்தி போன் பண்ணிக்கிட்டே இருக்கா. ஐயோ, அநேகமா அவ இங்கதான் வந்துட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். பிரபு வந்து பிளைட்ட பிடிக்கிறதுக்குள்ள இந்த சத்யா பிரபுவை பிடிச்சிருவா போல இருக்கே. அவ வரத்துக்குள்ள பிரபுவை எப்படியாவது ஏர்போர்ட்டுக்கு அனுப்பிடணும். பிரபு பிளைட் ஏறி கிளம்புனாதான் எனக்கு உயிரே வரும். ஐயோ, இவன் வேற இப்ப பார்த்து இவ்வளவு லேட் பண்ணிட்டு இருக்கானே. ஐயோ, வந்துட்டான் போல இருக்கு. என்னப்பா, ஏன் இவ்வளவு நேரம்? சீக்கிரம் வரமாட்டியா? ஆஃபீஸ் ஒர்க்லாம் முடிக்கணும்ல சித்தி. சரி சரி, உன்னோட எல்லா திங்ஸையும் எடுத்து வச்சிருக்கேன். எடு, கிளம்பலாம். என்னாச்சு? நான் செக் பண்ணும்ல. பிரபு, எல்லாமே செக் பண்ணி பெர்ஃபெக்ட்டா இருக்குப்பா. அப்படி ஏதாவது மிஸ் ஆயிருந்தா நான் உனக்கு போஸ்டர்ல யூஎஸ்கே அனுப்பி வச்சிடுறேன். சித்தி, ஏன் நீங்க இவ்வளவு அவசரப்படுறீங்க? இருங்க, நான் போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன். பிரபு, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நீ இப்ப கிளம்பு. ஏர்போர்ட்டுக்கு போய் ரெஃப்ரெஷ் ஆயிக்க. கிளம்பு. என்னாச்சு? டைம் இருக்கு, அப்படியே நீங்க படபடன்னு இருக்கீங்க. அவ வந்துடக்கூடாதே. யார் வந்துடக்கூடாது? வந்துடக்கூடாதுன்னு சொன்னேன். இல்லப்பா, ஃப்ளைட் கிளம்பிடக்கூடாதுன்னு சொன்னேன். ஃப்ளைட்டுக்கு டைம் இருக்கு, இருங்க வந்துடுறேன். ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன். பிரபு, ஐயோ, பேபி, நான் வரத்துக்குள்ள போயிடாத ப்ளீஸ். அமுல் பேபி, போயிடாத ப்ளீஸ். நீ என்ன பாத்துக்கிட்டே நிக்கிற? லக்கேஜ் எல்லாம் எடுத்து கொண்டு போய் கார்ல வைமா. ஓகே மேம். சித்தி, ரெடியாப்பா? சரி, வா வா வா, போலாம். பிரபு, வாப்பா.